ஒரு டைரக்டர் ஆகணும்னா, இப்ப நெறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, "சார் ஐ வாண்ட் டு பிகம் எ டைரக்டர். வாட் டு ஐ டூ? ஏடியா போகணுமா? இல்ல ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணுமா? இல்ல" ஐ மீன் தேர் ஆர் சோ மெனி சில சமயம் வீட்லயே உட்காந்துட்டு கதை எழுதிட்டு கூட போய் ட்ரை பண்ணலாம். வாட் உங்க இதுல வாட் இஸ் த பெஸ்ட் வே? லேர்ன் பண்ணணும் சார். நெறைய படங்கள் பார்க்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே பத்தி படிக்கணும். அப்புறம் வந்துட்டு ஸ்டோரி இது எல்லாமே படிக்கணும். நெறைய படிக்கணும். மெயினா ஸ்க்ரீன் ப்ளே. ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் யார் பெஸ்ட்டா படிச்சு தெரிஞ்சுக்கிறாங்களோ, அவங்களால தான் டைரக்டர் ஆக முடியும். ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் தெரியலன்னா, ஸ்டோரி சொல்லிடலாம். மேக்கிங் எடுத்துடலாம். கேமராமேன் கூட இருப்பாங்க, எல்லாம் பண்ணிடலாம். ஒரு கதையா ஒண்ணு சொல்லிடலாம். இது எல்லாமே பண்ணிடலாம். பட் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருக்கு இல்லைங்களா? அதுவும் ஆக்டிங். இது 2ம் வந்து யார் ஒருத்தருக்கு தெரியுதோ, அவங்களால மட்டும் தான் நல்ல டைரக்டரா வர முடியும். ஒரு டைரக்டருக்கு ஸ்க்ரீன் பிளே தெரியணும், அது எனக்கு புரியுது. பிகாஸ் அவர் ரைட்டர் வச்சு எழுதினாலும், இது சரியா போகுதா இல்லையான்னு அவர் சொல்ல முடியும். ம். பட் ஆக்டிங் தெரியறதுக்கான காரணம்? ஏன்னா இவங்க என்ன ஃபீல் பண்ணி எழுதுறாங்களோ, அத அவங்க கிட்ட கொண்டுட்டு வரதுக்கு இவங்க சொல்லி தரணும். ஓ! அது எப்படி கோச் பண்ணணும் அப்படின்னு. கோச் பண்ணணும். இல்லன்னா, இவங்க ஒண்ணு நெனச்சு எழுதுறாங்களா, அத அவங்க குடுக்க மாட்டாங்க. ஆனா, அவங்க ஒரு பெரிய ஆக்டரா இருப்பாங்க. அவங்க வேற ஒண்ணு குடுப்பாங்க. அவங்க குடுத்துட்டு இது கரெக்ட்டா இருக்குன்னும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. அவர் நம்மளோட பெரிய ஆக்டர், சீனியர் ஆக்டர் அவர்ட்ட நம்ம போய் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அது அங்க தப்பா இருக்கும். அந்த மாரி சொல்றீங்க. எஸ், கரெக்ட். பாரம்பரியமான கேடிவி ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.